ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம வீட்டு பூஜை அறை எப்படி அமைந்திருக்கணும், வீட்டு பூஜை அறை பார்த்திங்கன்னா எந்த அமைப்பில் இருந்தால் நம்மளுடைய வீடும் எப்பொழுதுமே சுபகட்சணத்தோடு இருக்கும் அப்படிங்கிற அந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். பெண்கள் தங்கள் வீட்டு பூஜை அறையை எந்தளவு பராமரிக்கணும், எப்படி வைத்திருக்கணும், எந்தெந்த சுவாமி படங்கள் இருக்கணும், இப்படிங்கிற பல தகவல்களை நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். எப்போதுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறையில் உள்ள அந்த சுவாமி படங்களுக்கு அந்த உயிரோட்டமானது இருந்து கொண்டே இருக்கணும். உயிரோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல். அந்த இறைவன்களுக்கென்று நம்ம வீட்டை அந்த நேர்மறை ஆற்றலோடு வைத்திருக்கணும். அப்படிங்கிற நம்ம செய்கின்றது பூஜை மூலமாக அவர்களுக்கு அந்த உயிரோட்டமானது கிடைக்கும். சில தெய்வங்களை வைத்து வழிபடணும்னு சொல்கிறாங்க. சில பேர் தெய்வங்கள், அதாவது உக்கிரமாக இருக்கின்ற அந்த தெய்வங்களை வழிபடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம இதற்கென்று தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய வீட்டு பூஜை அறையில் உடைந்த சிலைகள், உடைந்த கண்ணாடி கொண்ட மிகவும் பழைய துருப்பிடித்த திருவுருவப்படங்கள் கட்டாயம் இருக்கவே கூடாது. முதல் விஷயம் இது. சரி, இந்த உடைந்த சிலைகளையும் உடைந்த சுவாமி படங்களையுமே சரி செய்துவிட்டு அதன் பின்பு அந்த சிலைகளை அதே திருவுருவப் படங்களையும் மீண்டும் நம் வீட்டு பூஜை அறையில் பயன்படுத்தலாம்னா கட்டாயம் பயன்படுத்தலாம். உடைந்துருச்சு பார்த்திங்கன்னா, வீட்டில் உள்ள அந்த சுவாமி சிலைகள் அந்த கண்ணாடி கீறி இருக்கும், ஃப்ரேம் போட்டு நம்ம வச்சுருப்போம். அப்படி கண்ணாடி கீறி ஏதாவது ஒரு சேதம் அடைந்திருந்தால் கூட அதை நம்ம பார்க்கும் பொழுதே நமக்கே ஒரு எதிர்வினை கிளப்பும். அது உடஞ்சிருக்கிறத பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு மனசங்கடம் ஏற்படும். அதனால் டக்குன்னு அதை நம்ம மாற்றிடணும், இல்லைன்னா அப்புறப்படுத்திடணும். அதை விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம அதே இடத்துல அதை வைத்திருக்கும் பொழுது நமக்கு பூஜை செய்துமே எந்த ஒரு பலனுமே இருக்காது. அந்த சுவாமி படத்தில் உயிரோட்டம் இருக்காது. அதே திருவுருவப்படங்களை மீண்டும் நம்ம வீட்டு பூஜை அறையில் சரி செய்து மாட்டிக்கொள்ளலாம். சிலைகளை பார்த்திங்கன்னா, அதாவது விக்கிரகங்கள் வைத்திருக்கு எங்கள் வீட்டில், விக்கிரகங்கள் அந்த சிலைகள் சேதமடைந்தால் அதை சரி செய்ய முடிஞ்சால் நம்ம சரி செய்யலாம், இல்லைனா அதையுமே அப்புறப்படுத்தி விடுவது மிகவும் நல்லது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த உக்கிரமான தெய்வங்களுடைய அருளானது நிறைய கிடைத்து கொண்டிருக்கும். சில கோயில்களுக்கு சென்று அந்த உக்கிரமான தெய்வத்தை மனமுருகி வேண்டிட்டு வந்திருப்பாங்க. அதற்கான பலன் பார்த்திங்கன்னா அதிலிருந்து அவங்களுக்கு கிடைத்திருக்கும். அதனால் உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்ற கேள்வி இன்றளவும் இருந்து கொண்டு தான் வருகின்றது. அதை பார்த்தீங்கன்னா காளி தேவி, பிரத்யங்கரா தேவி, இப்படி உக்கிரமான நரசிங்கமூர்த்தி, இன்னும் பல கோபமான சுவாமி படங்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபடலாமா அப்படிங்கிற கேள்விகளும். உங்களுக்கு நரசிம்மரையும் காளி தேவியும் மிகவும் பிடிக்கும், அவர்களுடைய தீவிர பக்தர்கள் நீங்கள் என்றால் தாராளமாக அந்த தெய்வங்களை உங்கள் வீட்டில் வைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது இந்த உக்கிரமான தெய்வங்களுக்கென்று பார்த்திங்கன்னா தனியாக நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம சாதாரணமாக சும்மா அழகுக்குன்னு நம்ம வாங்கி வைப்பதை தவிர்த்து முறைப்படி நம்ம பூஜை செய்வோம் என்றால் மட்டும் நம்ம வாங்கி வைப்பது சிறப்பு. சில நேரங்களில் நம்ம சொல்வது உண்டு தான், உக்கிரமான தெய்வங்களை வீட்டில் வைத்து வழிபடும் பொழுது அது ஆகாது அப்படின்னு சொல்வது உண்டு தான். எந்த தெய்வங்களுமே நமக்கு கெடுதல் செய்வதற்காக அவதாரம் எடுக்கவில்லை. அவதாரத்தின் நோக்கமே அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான். அந்த தெய்வங்கள் உக்கிர நிலையிலே இருக்கின்றது. அந்த தெய்வங்களை பார்த்து வழிபடுவதன் மூலம் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனதில் எந்த ஒரு பயமும் ஏற்படாது என்ற நிலை இருந்தால் தாராளமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த தெய்வங்களை வைத்து வழிபடலாம். சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த உக்கிரமாக இருக்கின்ற அந்த தெய்வங்களை பார்த்தா சில பேருக்கு ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும். இதன் காரணமாக தான் அதை வீட்டில் வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவது. குழந்தைகள் கூட பார்த்தா சில நேரங்களில் பயப்படுவாங்க. அதனால தான் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த தெய்வங்களை வைத்து வழிபடலாம். அந்த தெய்வத்தின் திருவுருவப் படங்களை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவதன் மூலம் கொஞ்சம் மனம் உறுத்தல் இருந்தால் கூட அதை தவிர்த்து விடுவது நல்லது. அந்த உக்கிர தெய்வத்தோட புகைப்படத்தை நம்ம வீட்டில் வாங்கி வைத்ததுக்கப்புறம் ஒரு விதமான ஒரு அச்சப்பாடு இல்லை எதிர்வினைகள் நம்மளால் தாங்க முடியாத அளவிற்கு ஏதோ ஒரு சக்தியானது உள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நம்ம அகற்றி விடுவது நல்லது. அதே சமயம் நவகிரகங்கள், சனீஸ்வர பகவானின் திருவுருவப் படங்களையும் சரி, நவகிரகங்களின் திருவுருவப் படங்களையோ நம் வீட்டு பூஜை அறையில் வைத்து வழிபடுவது அவ்வளவு சரியான முறை அல்ல என்று தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள்.
இவர்கள் இறைவனுடைய கட்டளைக்கு கீழ் பணிபுரியும் கிரகங்கள். இவர்களை கோவிலுக்கு சென்று வழிபட்டால் மட்டுமே போதுமானது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. நவகிரகங்கள் சனீஸ்வர பகவானின் படத்தையும் வீட்டில் வைத்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதா. அதனால் நவகிரகங்களை கோவிலுக்கு சென்றே வழிபட்டு வாருங்க. அடுத்ததாக நம்ம வீட்டில் வாழ்ந்த முன்னோர்களின் திருவுருவப்படங்கள், இறந்தவர்களை தெய்வமாக நினைப்பதில் தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் தெய்வத்தின் திருவுருவப்படத்திற்கு சமமாக இறந்தவர்களின் திருவுருவப்படங்களை நம்ம வைக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. இது பெரும்பாலும் அனைவருக்குமே தெரியும். அதனால் உங்களுடைய வீட்டு பூஜை செய்யும் இடத்தை தவிர்த்து மற்ற இடத்துல எங்கு வேண்டுமென்றாலும் பார்த்தீங்கன்னா இறந்தவர்களின் அந்த திருவுருவப்படத்தை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம். இறந்தவர்களின் படத்தை வடக்கு பார்த்த சுவற்றில் மாட்ட வேண்டும். அந்த படம் தெற்கே பார்த்தவாறு அமைய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது வடக்கு பார்த்த மாதிரி தெற்கால நம்ம மாட்டி வைக்கணும். அதாவது நம்ம மாட்டுறோம் பார்த்தீங்களா, நாம் தெற்கு பார்த்த மாதிரி நிற்போம். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி இருக்கும். இதுதான் அந்த ஃபோட்டோ மாட்டுறதுக்கான நியதி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயம் எந்திர வழிபாடு. எந்திரங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்குமே இந்த எந்திர பரிகாரம் அந்த எந்திர பரிகாரம்ட்டு நம்ம எந்திரத்தை வைத்து பரிகார முறை செய்து அதை பூஜை செய்து வீட்டில் வைத்திருப்போம். எந்திரம் வைப்பது நல்லது தான். நல்ல முறைப்படி பூஜை செய்துவிட்டு எந்திரங்களை வாங்கி கொண்டு நம்ம வீட்டில் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. நீங்கள் என்றைக்கு அந்த எந்திரத்தை பூஜை செய்து முறைப்படி நல்லா பூஜை செய்து எந்த ஒரு தெய்வத்தை அந்த எந்திரத்தில் வைத்து பூஜை செய்து வாங்குகிறீர்களோ அந்த தெய்வமானது பார்த்திங்கன்னா 12 ஆண்டுகள் மட்டும்தான் அந்த எந்திரத்தில் வாசம் செய்யும். இதை கட்டாயம் நம்ம தெரிந்திருக்கணும். 12 ஆண்டுகள் முடிந்ததுமே அந்த எந்திரத்தில் எந்த ஒரு இறைவனுமே வசிப்பது கிடையாது. இதோடு மட்டும் இல்லை, அந்த தெய்வம் வெளியேறிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த இயந்திரத்துக்குள்ளே கெட்ட சக்தியானது குடிகொண்டு விடும் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இந்த எந்திரத்தை வைத்து கொஞ்ச காலம் நாங்கள் நன்றாக வாழ்ந்தோம், ஆனால் தற்சமயம் சூழ்நிலையே தலைகீழாக மாறிவிட்டது, சமீப காலமாக தொடர் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது என்று. இதற்கு காரணமும் அவர்கள் வீட்டில் வைத்த அந்த எந்திரத்தில் எதிர்மறை ஆற்றல் குடிகொண்டதால் தான் கூட இது இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான எந்திரங்களை வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா முறைப்படி நம்ம பூஜை செய்து எல்லாம் நம்ம கட்டாயம் தெரிந்து கொண்டு வாங்கி நம்ம பயன்படுத்தணும். சில நேரங்களில் கெட்ட தேவி கூட நமக்கு தெரியாதவங்க நம்மகிட்ட கொடுத்துருவாங்க. அதையுமே நம்ம முறையாக கவனித்து வாங்கணும். இது பயன்படுத்துவது நல்லதான், இருந்தாலும் ஒரு எச்சரிக்கையோடு நம்ம பயன்படுத்துவது நல்லது. அதே போல் அந்த கோயில்களில் கடைகளில் விற்கின்ற, நம்ம கோயிலுக்கு போனாலே இந்த மாதிரியான எந்திர பதிச்சங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கினாலுமே அப்படியே கொண்டு போய் வீட்டில் மாட்டக்கூடாது. முறைப்படி அதற்கு நம்ம பூஜைகள் செய்து எல்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை கொண்டு போய் நம்ம வீட்டில் மாட்டி வைக்கணும். அது எத்தனை ஆண்டு காலம் எத்தனை காலம் அதற்கான அந்த பவர் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ளணும். எந்திரங்களை பற்றி எங்களுக்கு முழுமையாக தெரியாது சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வீட்டில் வாங்கி வழிபடுவது என்பது அவ்வளவு சரியான முறையல்ல. முடிந்தவரை வீட்டில் எந்திரங்களை வைப்பது குறித்து அதை தவிர்ப்பதே நல்லது. கோவில்களில் வசிக்கும் இறைவனே 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்தால்தான் அந்த இடத்துல அந்த சிலையே இருப்பாராம். அந்த சிலையில் இந்த தெய்வமானது அருவுருவமாக இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் அந்த கோவிலின் தலவிருச்சத்தில் அந்த இறைவன் சென்று விடுவார் என்பது ஐதீகம். மிகவும் பெரிய கோவில் என்றால் 24 ஆண்டுகள் ஒரு முறை கட்டாயம் கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது சரியான முறைதான். இதே சாஸ்திரம்தான் எந்திரங்களுக்கும் சொல்கிறது. கோவில்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் செய்கிறது அப்படிங்கிறது தான் அந்த தெய்வத்தில் அந்த கோவிலில் உள்ள அந்த தெய்வங்கள் எல்லாமே உயிரோட்டத்துடன் இருக்கும் அப்படிங்கிறது. கும்பாபிஷேகம்னா என்னன்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். பல மந்திரங்கள் எல்லாமே ஊதி அந்த பலவாறான ஐயர்கள் எல்லா விதமான ஐயர் அந்த சாஸ்திர மந்திரங்களை ஊதி அக்னிகுண்டம் வளர்த்து எல்லா முறைப்படி செய்யும் பொழுது தான் அந்த இடத்துல அந்த தெய்வம் முழுமையாக குடிகொள்வார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கும்ப கலசத்திலிருந்து நீர் தெளிப்பாங்க. அது நம்ம மேலே பட்டா அந்த மந்திரங்கள் எல்லாமே அந்த கும்ப கலசத்தில் உள்ள நீர்லானதை அதில் இறங்கியிருக்கும். அது நம் மீது படும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மை பிடித்த எந்த ஒரு தரித்திரமாக இருந்தாலும் கெட்ட அதிர்வலைகள் எல்லாமே அதிலிருந்து நீங்கிவிடும். அப்படிங்கிறதுக்காக அந்த கும்பாபிஷேகம் நிறைவடையும் நாளன்று அவ்வளோ மக்கள் கூடியிருப்பாங்க. அந்த கலசத்தில் உள்ள நீரானது நம்ம மேலே படணும் அப்படிங்கிறதுக்காக.
அதனால் இவ்வாறான உங்கள் அருகில் உள்ள கோவில்களில் எங்கேயாவது கும்பாபிஷேகம் நடந்தால் தவறாமல் கலந்து கொண்டு அந்த நீரினை நம்ம மேலே படும் வகையில் இறைவனை தரிசித்துட்டு வாருங்க. அது பல நன்மைகளை நமக்கு கொடுக்கக்கூடியது. சில பேர் பார்த்திங்கன்னா அழகுக்காக அலங்காரம் செய்வதற்காக வேண்டி நம்மளுடைய வீட்டு அந்த பூஜை அறையில் பூஜை பொருட்கள் மிகவும் அழகாக இருக்குது அப்படிங்கிறது பிடித்திருக்கிறதுக்காக பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது என்ற காரணத்திற்காக எல்லாம் சக்கரங்கள், சங்கு, சாலக்கிராமம் போன்ற பொருட்களை வாங்கி சேர்த்து கொள்ளக்கூடாது. அதை முறையாக பராமரிக்க தெரிந்திருக்க வேண்டும். இல்லையென்றால் நம் வீட்டில் இருக்கும் தெய்வத்தின் திருவுருவப்படங்களை போதுமானது. அதாவது சில விஷயங்கள் அழகுக்காக பூஜை பொருட்கள் சார்ந்த விஷயங்கள் இருக்கும், அழகாக இருக்கும். ஆனால் அது முறைப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறதும் இருக்கும். நம்ம சும்மா அழகுக்காக நம்ம வீட்டில் புதுசாக இருக்கே, யாராவது பார்த்தா கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கி வைக்கக்கூடாது. அதெல்லாம் நம்மளால் பூஜை செய்ய முடியுமா, முறைப்படி தெரியுமா அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் வாங்கி வைக்கணும். முதல்ல நம்ம வீட்டில் இருக்கின்ற அந்த பூஜை இறைவன்களுடைய அந்த திருவுருவப்படங்களையே முழு ஈடுபாடோடு நம்பிக்கையோடு நம்ம பூஜை செய்தாலே அதுவே போதுமானது தான். மற்றபடி அதற்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது என்றால் நம்ம வாங்கி வைப்பது சிறப்பு. அதுக்காக நம்ம வாங்கக்கூடாது உங்களை குறை சொல்கிற வகையில் நான் சொல்ல கிடையாது. ஏன்னா அதை நம்ம சேர்த்து வைப்பது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு குப்பையை சேர்த்து வைப்பது மாதிரி தான். நம்ம பாட்டுக்கு அழகுக்குன்னு சேர்த்து வைக்கிறோம், அது எல்லாமே ஒரு கட்டத்தில் நமக்கு அழிவு தான் கொண்டு வந்து சேர்க்கும். அதனால் முறைப்படி எனக்கு சிம்பிளாக பண்ணாலும் சிறப்பாக பண்ண தெரியும் அப்படின்னா மட்டும் அதை வாங்கி வைங்க. மற்றபடி அது தேவையில்லாதான். நம்ம வீட்டில் இருக்க அந்த பூஜை படங்கள், அந்த திருவுருவப் படங்களே போதுமானது. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் இருக்கும் திருவுருவப்படங்களை சுத்தமாக துடைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து தினந்தோறும் புதிய பூக்களை சாத்தி தீபமேற்றி தீப ஆராதனை காட்டி உங்களால் முடிந்த மந்திரத்தை உச்சரித்து அல்லது மந்திரங்களை ஒலிக்கச் செய்து, இப்போலாம் பார்த்திங்கன்னா செல்ஃபோன்லேயே நம்ம படிக்க வைக்கலாம், அதையும் போட்டு முடிந்த நெய்வேத்தியத்தை படைத்து குலதெய்வத்தை மனதார நினைத்து உண்மையான பக்தியோடு மன நிறைவோடு வழிபட்டாலே போதுமானதுதான். உங்கள் பூஜை அறையில் இருக்கும் இறைவன் உயிரோட்டத்தோடு இருப்பார். பக்தியோடு அந்த இறைவனின் திருவுருவப்படத்தில் உங்கள் கண்களை பார்த்தாலே, நீங்கள் கண்குளிர பார்த்தாலே அந்த கடவுள் உங்களிடம் உரையாடுவார் என்ற கருத்து தான் நம்ம இங்கே தெரிவிப்பது. அதனால் இருப்பதை வைத்துக்கொண்டே சிம்பிளாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க. மற்ற பொருட்களை உங்களுக்கு ஆசை இருக்குது வாங்கணும் இருந்தாலுமே அதை முறைப்படி எப்படி பூஜை செய்யணும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நம்ம பூஜை செய்யாமல் அப்படியே போட்டோம்னாலே வீட்டில் தத்திரம் தாண்டமாக ஆடும், நமக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் ஏற்படும். தினமும் ஒரு விளக்கேற்றையாவது நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தான் வீட்டில் அந்த இறை கடாட்சம் அப்படிங்கிறது நிறைவாக காணப்படும். அதனால் இவ்வாறு செய்து கொண்டு வாருங்கள். தெரியாத பொருட்களை வாங்கி வைக்க வேண்டாம் அப்படிங்கிறதான் திரும்பியும் கூறிக்கொள்வது. மற்றவர்கள், அதாவது வீட்டுக்கு வர்றவங்க பார்க்கணும், பார்த்து அவங்க இதை பார்த்து எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வாங்கி வைக்கக்கூடாது. முதல்ல மற்றவர்கள்ட்ட நம்ம வீட்டு பூஜை அறையே காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான். எதனால்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அவங்க பொறாமைப்படும் அந்த திருஷ்டியை நமக்கு பல வழிகளில் துன்பத்தை ஏற்படுத்தும். நம்ம போன பதிவிலே சொல்லியிருப்போம், சில விஷயங்களில் வீட்டுக்கு வர்றவங்ககிட்ட மற்றவர்களிடம் காட்டக்கூடாது அப்படின்னே சொல்லியிருப்போம். அதில் பூஜை அறையுமே அடங்கும். நம்ம பூஜை செய்கின்ற மற்ற நேரங்களில் தவிர மித்த நேரங்களில் பூராமே பூஜை அறையை நம்ம திரை போட்டு மூடி வைக்கணும். அதுதான் நம்ம பூஜை அறைக்கும் பூஜை செய்கின்ற இடத்திற்கும் நம்ம கொடுக்கின்ற ஒரு மரியாதை. அதையுமே நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். அதனால் அழகுக்குன்னு வாங்காமல் மற்றவர்களிடம் காட்டணும்னு வாங்காமல் சிம்பிளாக பூஜை அறையை வைத்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு விக்கிரகம், சாமியோட ஒரு விக்கிரகம் வைத்திருந்தாலும் அதுவும் போதுமானதான். சுற்றி ஃபோட்டோ மாட்டணும் அவசியம் கிடையாது. அதே போல் உங்களுடைய குலதெய்வம் ஃபோட்டோ ஒன்று பெருசாக இருந்தாலும் அதுவும் போதுமானது தான். எதுவோ உங்களுடைய தோது அதை பொறுத்து எல்லாம் வாங்கி வச்சாலுமே முறைப்படி பராமரிப்பதற்கு தெரிந்திருந்தால் மட்டும் வாங்குங்க. அது அவரவருடைய விருப்பம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொண்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கும் லைக் பண்ணி நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று எல்லாம் பெற்று வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.